இவ்வளவு பெரிய மீன் யாருக்காகக்கா? அண்ணா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்னா, அது நீங்க தான் மீன் ஃப்ரை பண்றதுனால அது உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். மீன்ல வந்து ஆம்பளை மீன் டேஸ்டா இருக்குமா இல்ல பொம்பளை மீன் டேஸ்டா இருக்குமாண்ணா? வட்ட வட்ட பாறையிலே இந்த மீன் வந்து எலும்பு இல்லை, அதனால சாப்பிட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, இந்த மீன் முள்ளுதான் இருக்குது. சாரி, முள்ளு இல்ல, அதனால ஈஸியா இருக்கு. மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். இன்னைக்கான பயணமா நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒத்த கல்ல வச்சு மொத்த சேலத்துக்கு அந்தாண்ட இருக்கிற எல்லாரையுமே கட்டி போட்ட ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன கடைன்னு பாத்துக்கலாமா? ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கடையில் வந்து தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபுட் vlog வந்து ஆரம்பித்தோம். லைக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கடை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் யூடியூப்னு சொல்லி அவங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே வர கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் சம்பாதிச்சு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்லி இப்போ அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்னா, அது நீங்க தான் மீன் ஃப்ரை பண்றதுனால அது உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். மீன்ல வந்து ஆம்பளை மீன் டேஸ்டா இருக்குமா இல்ல பொம்பளை மீன் டேஸ்டா இருக்குமாண்ணா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து கடல் மீன், டேம் மீன் ரெண்டும் இருக்கும். அதில் கடல் மீன் வெரைட்டி கொஞ்சம் ரெகுலராகவே அதிகமாக போடுவோம். முடிஞ்ச அளவு கடல் மீன் நிறைய போட பார்ப்போம். ரெகுலர் பார்த்தீங்கன்னா பாறை, ரோகு, கட்லா, ஜிலேபி, நெய் இதெல்லாம் ரெகுலர். மற்றபடி கடல் மீன் பார்த்தீங்கன்னா கறி மீன், சம்பா, ஐல, சங்கரா, ஓரா இந்த மாதிரிலாம் புதுசாக கொண்டு வருவோம். அதே போல் ப்ரான், ஸ்குவிட்டும் ரெகுலராக இருக்கும். ஸ்குவிட்டு மட்டும் எப்பயாவது 1-2 நாள் மிஸ் ஆகலாம். எங்களுக்கு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எடுப்போம். இல்லைன்னா அது வேணா மிஸ் ஆகலாம். ப்ரான் ரெகுலராக கிடைக்கும், நம்ம கடையில் ரெகுலராக இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடுறதுனால ரெகுலராக ப்ரான் இருக்கும். இப்போ ஆர்டர் ப்ரைஸும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களாக்கா? ஆர்டர் கொடுத்தா இப்போ உங்களால் அது பண்ணி கொடுக்க முடியுமா? ஆர்டர் பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் வந்து கொஞ்ச நாள் நம்ம பகலில் வந்து சாப்பாடு கடை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம். அப்போ வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அது ஓப்பன் பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அது டைம் செட் ஆகாதனால சண்டேஸில் மட்டும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க, பட் சண்டேஸ் மட்டும் அந்த ஆர்டரை பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேக்கா, சரி, ஓகே. இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எல்லாத்தையும் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க நீங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஏன் இன்னும் உங்க கடைக்கு மெனு கார்டு இல்லை? மெனு கார்டு நம்ம கடைக்கு அவ்வளோக்கா தேவைப்படும். ஏன்னா நம்ம சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இதுதான் ஃபுட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம கொண்டு போகல. நம்ம மீனுங்கும் போது ஒரு நாள் ஒரு மீன் இருக்கும், ஒரு நாள் ஒரு மீன் இருக்காது. இன்னைக்கு என்ன மீன் நமக்கு கிடைக்குதோ அதுதான் போடுறோம். ஸோ அதனால மெனு கார்டு வந்து இந்த கடைக்கு இதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால பண்ணல. இப்போ வந்துட்டு ரெகுலராக ஒரு ஃபிஷ்ஷை விரும்பி சாப்பிட்றவங்க உங்கள் கடைக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த ஃபிஷ் இல்லை அப்படின்னா உங்களை ஏதாவது முன்னாடியே கான்டாக்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஏதாவது பிளான் இருக்குதா, இல்லை இங்கே வந்து பார்த்தா தான் முடியுமா? அது ரெகுலராக அந்த மாதிரி வர கஸ்டமர் நிறைய கேட்டிருக்காங்க. என்னென்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்குவிட்டு மிஸ் ஆகலாம். இல்லைன்னா நாங்கள் டியூனா போடுவோம். டியூனா அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஜிம் போகிறவங்களாம் அது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த மீனை. அது வேணால் ரெகுலராக நம்ம கடையில் இருக்காது, ரேராக கிடைக்கும். அந்த மாதிரி வேணுங்கிற கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் மோஸ்ட்லி சண்டேஸில் தான் அந்த மீன் ரெகுலராக கிடைச்சதுன்னா சண்டேஸில் கால் பண்ணி புக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சுருவோம். முன்னாடியே கால் பண்ணி எங்களுக்கு இந்த மீன் வேணும், நாங்கள் இந்த டேட்டில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மீன் ரெடி பண்ணிடுவோம். முன்னாடியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டா காலையிலேயே கூட அந்த மீன் அவங்களுக்கு கம்பல்சரி ரெடி பண்ண முடிஞ்சிடும். சண்டேஸ்ல தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா வெரைட்டி சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால சண்டேஸ்ல வந்து அவங்க கேட்குற எந்த வெரைட்டி இருந்தாலும் கிடைக்கும்.
இங்க மக்களோட க்ரௌடு ரொம்ப அதிகமா இருக்குது. இதை பார்க்கும்போது அவங்க உண்மையாலுமே மீன் சாப்பிட தான் வராங்களா இல்லை இதுல வேற ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்குதா? அப்படி ஏதாவது இருந்தா அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலம் தாதகப்பட்டி கேட்லேருந்து வராங்க. நான் ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தங்க யுவரான் கல் மீன் கடை. சூப்பராக இருக்கும், வந்து சாப்பிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஜிலேபி சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கடைக்கு நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஓகே, இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீனுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? கல் மீன், ஜிலேபி மீன் தான். எதனால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு? கொஞ்சம் காரசாரமா நல்லா ஜூசியா நல்லா இருக்குண்ணா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால நீங்க அதை வாங்குவீங்க. உங்களுக்கு ஜிலேபி. ப்ரோ உங்களுக்கு ஜிலேபி. ஸோ எல்லாருக்குமே ஜிலேபி தான். சரி, ஓகே தான். இவ்வளோ பெரிய மீன் யாருக்காகக்கா?
அக்கா இங்க இருக்கிற ஃபிஷ்ஷிங்லயே அந்த ஃபிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அது என்னக்கா ஃபிஷ்? அதுவா, அது ஆட்டின் பீஸ். நான் பாறை தான் அந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம் அந்த ஷேப்ல வந்து. நீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எதுக்காகக்கா இந்த ஆட்டின் ஃபிஷ்? எப்ப இருந்து இந்த ஆட்டின் ஃபிஷ் போட ஆரம்பிச்சீங்க? அது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய ஃபேமிலி கஸ்டமர்ஸ் இருந்தாலும் கப்புள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம கடைக்கு வந்து ஃபேமிலிஸ் எப்படி வராங்களோ அந்த மாதிரி கப்புள்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால அவங்களுக்காக நாங்க யோசிச்சு ஐடியா பண்ணி போட்டது அது. ரொம்ப நாளாவே போடுறோம் எங்க கடையில. எந்த கடையிலுமே ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி தான் போடுறாங்க. சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமே, அதுவும் கப்புள்ஸ் நிறைய பேர் வராங்க, நிறைய இதுல கப்புள்ஸ் அதிகம். அதனால அவங்களுக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணது அந்த ஹார்டின் பீஸ். லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா ஆரம்பிச்சது இன்னுமே ரன் ஆயிட்டே இருக்குது. சூப்பர்க்கா சூப்பர். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி இந்த கூட்டத்துல நாங்களும் ஒரு பிளேட் மீனை வாங்கிட்டோம். என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாறை ஃப்ரை, பாறை சில்லியை வந்துட்டு கல் மேலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், அந்த அண்ணன் ஃப்ரை பண்ணும்போது அப்படி நாக்கு ஊறிச்சு. எந்த அளவுக்கு ஃபுல்லாக குக்காகி எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கி ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. அது பார்க்கவே ஆக்சுவலி மீன் மாதிரியே தெரியல, சிக்கன் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குல்ல. இந்த மீன் வந்து எலும்பு இல்லை, அதனால சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆமாம், இந்த மீனில் முள்ளு தான் இருக்குது. சாரி, முள்ளு இல்லை, அதனால ஈஸியாக இருக்கு. அந்த அண்ணன் கல்லு மேல போட்டு அந்த மீனை குக் பண்ணும் போது வாரி துண்ணுலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. போட்டு டக 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 டகன்ட்டு காரம் வேணுமான்னு கேட்டாங்க, போட்டு விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். மசாலாவை தூக்கி எப்படி இறச்சாங்க பாரு, உள்ள போய் ஊத்து போடுது, முடியல. ரொம்ப டேஸ்டா இருக்குது. ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு இந்த மீனை வாயில வச்சப்புறமா தான் தெரியுது. ஓப்பனா சொல்லட்டுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ என்ன டேஸ்ட்ல இருந்துச்சோ அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்குது. சில கடைங்க வந்துட்டு வளர வளர டேஸ்ட்ல எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அப்படிதான். நம்ம சுற்று வட்டாரத்துல எல்லாமே வந்துட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு குறையிறது வழக்கம் தானே. அதான் இந்த பட காமெடி மாதிரி தான். மாமா ஒரு படையே வருதா, ஒரு படையே வருதான், தண்ணி கலந்து விட்டு பிரிச்சு விடுவாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபுல்லா வந்துட்டு. ஆக்சுவலி ரொம்ப நேரமா வந்து ரிசோர்ட் நின்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான், கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்க. எந்த விதத்துல வேணா மீனை கேளுங்க, எல்லா விதத்துலயும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மொத்த சேலத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. டேஸ்ட்லயும் சரி, வெரைட்டிலையும் சரி. இப்போ வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஹாய், நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். வேலூர்னா ராயவேலூர்லேருந்து வரோம். ஸோ இப்போ நாங்கள் மதுரை போயிட்டு கோயிலுக்காக போயிட்டு வர வழியில் சரி லைட் ஃபுட்டாக சாப்பிட்லாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் தான் எங்களுக்கு இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணார், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை சஜஸ்ட் பண்ணார். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எங்கள் ஊர் வந்து குடியாத்தம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் நல்லா இருக்கு, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க. అయితే సూపర్ చెప్పచ్చు అన్నకు సూపర్ చెప్పు, అన్నకు చెప్పు అన్న చూసి చెప్పాలా, இது சூப்பர் சொல்லுப்பா. எனக்கு பிரானும் இந்த பாறை ஃபிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது ப்ரானும் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ளூர் பயணத்தை. மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை பார்க்க உள்ளூர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.